ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் தூதுவளையை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த தூதுவளையை சாப்பிட்டாக்கா அதில் என்ன நமக்கு உடம்புக்கு நன்மை கிடைக்குது, அதனுடைய பயன்கள் என்னன்றதெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஆல்ரெடி ஏற்கனவே அந்த வீடியோவை விட்டுருக்குறோம். அந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நாம் தூதுவளையை துவையலாக செய்ய போகிறோம். இப்போ இந்த துவையலாக செய்கிறத எப்படி செய்கிறதுன்றதும் செயல்முறையாக செய்து காட்டுறேன். இதுதான் பாருங்கள், இதுதான் தூதுவளை. இந்த பூவை பாருங்கள், நீல கலராக இருக்கு பாரு, பூவு இருக்குது பாருங்கள், தூதுவளை பூவு. இந்த பூவு, தண்டு, இந்த தழை எல்லாமே நமக்கு பயன்படுது. இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம். இதை சாப்பிட்டோம்னாக்கா, இந்த தூதுவளை துவையலை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சளி தொல்லை இருக்காது. ரொம்ப நாள்பட்ட சளியாக இருந்தாலும் அதுவும் மாறிடும். இது அந்த டிபியாக இருப்பாங்க, அவங்க சாப்பிட்டா கூட அந்த டிபியே இருக்காது. இந்த தூதுவளை துவையலை சாப்பிட்டாங்கனாக்கா அவங்க நல்லா குணமாகிடுவாங்க. நல்லா பாட்டு பாடுறாங்க பாரு, அவங்க இதை தொண்டை கட்டிக்குவாங்க. அவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா தொண்டையே கட்டாது, நல்லா குரல் வரலாம் நல்லா இருக்கும், நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தூதுவளை தான் நீங்கள் நம்ம துவையலாக செய்ய போகிறோம். நீங்கள் இதை பார்த்து இதே போல் நீங்கள் தூதுவளை கிடச்சதுனாக்கா அதை பறித்து கட் பண்ணி துவையலாக செய்து இதை சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க போயிட்டு நம்ம இந்த தூதுவளையை துவையல் செய்யலாம். நம்ம இதை வதக்கணும். வானலில் வச்சு நம்ம வதக்கி அரைச்சி அதே மாதிரி துவையலாக செய்யணும். வாங்க போய் வதக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த தூதுவளை தழையை வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். இதுபோல் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தழையை சேர்த்து வதக்கலாம். இப்போ இதுவும் கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்றா வதக்கலாம். ஒரு பக்கமாக வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்து அள்ளி வச்சுக்கோங்க. அந்த இலையை வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ நம்ம அது கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுவும் கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கருப்பு புளி. இப்போ இதுவும் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் வதங்கிடுச்சு. ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த தூதுவளையும் இப்போ நம்ம சேர்த்து ஒன்றா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம இறக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இது உடம்புக்கு ரொம்ப பலன் தரக்கூடியது. ரொம்ப செலவில்லாது. உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப செலவே கிடையாது.
நம்ம வீட்டில் இருக்கிறது தோட்டத்தில் இருக்கிறத பற்றி நம்ம இதுமாரி செய்து சாப்பிட்டோம்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு போகிறதால நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இது தூதுவளை இது போல் துவையல் வச்சு நீங்கள் செய்து சாப்பிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சி அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றி திரும்பவும் உளுந்தெல்லாம் போட்டு திரும்ப அதை நம்ம வானலில் வதக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதை இறக்கிக்கோங்க. இறக்கி அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி நல்லா ஆற வச்ச தழை இது. இப்போ நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மொத்தம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வயசு எடுத்து ஒரு யானத்தில் வச்சுக்கலாம். நல்லா மஞ்சிடுச்சு, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம வயசு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. இது மிக்சியில் அரைச்சி பாருங்கள், 5 நிமிஷம் தான். அது அவ்வளோ டேஸ்ட் வராது. நீங்கள் அம்மியில் அரைச்சி அரைங்க, சாப்பிடுங்க, டேஸ்ட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குது. மிக்சியில் வச்சு அரைச்சதை டேஸ்ட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க நீங்களாம். தழையை அரைச்சாச்சு, அரிசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற துவையலை சேர்த்துக்கலாம். அது கூட தூதுவளை துவையல் தாளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான். இறக்கிடலாமா? இறக்கிடலாம். நம்ம வயசு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். துவையல் ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி செய்தேன்னு பார்த்துக்கினீங்களா? இதே போல் செய்து சாப்பிடுங்க. பாரம்பரிய முறைப்படி இப்போ நான் செய்தேன். அதே போல் தூதுவளையை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.